நீலகிரியில் பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். உதகையை அடுத்து பைக்காரா படகு இல்லத்தில் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு படகு சவாரி செய்ய சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் 2 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் அப்பகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று சாலையை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக 29 படகுகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், இங்கு நிலவும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழலாம் எனவும் தெரிவித்துள்ளார். எல்லா துறைகளிலுமே மிகச்சிறந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு முதலமைச்சர் ஆணையிட்டு அதன் அடிப்படையில் பல பணிகள் சுற்றுலாத்துறையிலும் மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த பைக்காரா படகு இல்லமானது கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மூடப்பட்டு சாலைகள் முழுமையாக பழுதடைந்த காரணத்தினால் இந்த வண்டிகள் வரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கே வர சுற்றுலா பயணிகள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாலை முழுமையாக இப்போ சீர் செய்யப்பட்டு இன்னைக்கு அதனை ஓப்பன் பண்ணியிருக்கோம்.